ப்ராஜெக்ட்க்கு இந்த டிசைன் ஓகே பண்ணலாமா? இதை விட பெட்டரா ஏதாவது பார்க்கலாமே. பென் டிரைவ் கனெக்ட் பண்ண. பென் டிரைவ் எங்கயா? ஷோபனா கிட்ட இருக்கும். ஷோபனா, ஷோபனா, என்ன சத்தத்தையே காணோம்? இங்கதான் எங்கதான் இருப்பா. ஷோபனா, எங்க போயிருப்பா? ஷோபனா, 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 ஷோபனா எங்க இருக்க? ஷோபனா, ஷோபனா, மானு, இங்க வா. என்ன? நீ வா சொல்றேன். என்னன்னு சொல்லு. லவ் யூ டா. இங்க இருக்கியா? ஒண்ணு இன்னைக்கு என்ன பண்ணனு பாருங்க. நல்ல போட அவள. ஐயோ, எவ்வளவு நேரமா நாங்க ஷோபனா ஷோபனா கத்திக்கிட்டே இருக்கோம். ஒரு வார்த்தை பதில் சொன்னியா நீ? உனக்கு காது கேக்கல? ப்ராஜெக்ட்க்கு வந்து பொண்ணு தெரியல. வாவ், அங்க பாருங்க. சீசோர்ல கிடைச்ச டெட் பாடி தானே? எஸ் சார். டெட் பாடி எப்போ கிடைச்சது? காலையில 6 மணிக்கு சார். நடுக்கடல்ல சுடப்பட்டிருக்கான். மீன் வலையோட கயிறுல கால் மாட்டிக்கிட்டதால சுட்டவங்களுக்கு கூட தெரியாம போட்டோட இழுக்கப்பட்டு பாடி கரைக்கு வந்திருக்கு சார். இவன் கூட கடலுக்கு போன பீட்டர் என்ன ஆனானே தெரியல சார். ஏதாவது கோஷ்டி முதலா இருக்குமோ? என்கொயரியில் அப்படி ஒன்றும் தெரியல சார். ராமேஸ்வரம் சீசோர்ல நடந்திருந்தா ஸ்ரீலங்கன் மிலிட்ரின்னு சொல்லலாம். ஆனா சென்னையில தானே இப்படி நடந்திருக்கு. சார், இது டெட் பாடியில இருந்து எடுத்த புல்லட் சார். சம்பந்தப்பட்ட ஸ்பாட்ல இதுவும் கிடைச்சது சார். எரிக்கப்பட்ட துணிகளோட சாம்பல் வச்சு பாக்குறப்ப ஒரு 4-5 பேர் இதுல சம்பந்தப்பட்ட மாதிரி தெரியுது சார். ஓகே, சேலம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி டெய்லர்காரனை விசாரிக்க சொல்லுங்க. எஸ் சார். என்னடி அங்கே இருக்கீங்க? கம் அண்ட் ஜாயின் வித் மீ. வந்ததுல இருந்து ஃபோன் பேசிட்டு இருந்தேன். இப்போ குளிக்கிறேன். உனக்கு என்ன? மாசமான அப்பாவோட பென்ஷன், சொந்தமா வீடு, சுகமா குடும்பத்தோட இருக்க. ஆனா நானு ஹாஸ்டல்ல குளிக்கிற தண்ணில இருந்து சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் எல்லாமே ரேஷன் மாதிரி தான். வெறும் 8க்கு 10 ரூம்ல 10 பேரோட தங்கிருக்கியா? எனக்கே எப்போ வந்துதான் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குது? ஹே ப்ளீஸ் யா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் இங்க தங்கிட்டு நாளைக்கு போயிடலாம் ப்ளீஸ். ஏய், நெக்ஸ்ட் வீக்குள்ள ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணனும். அதான் 5 டேஸ் இருக்குல்ல, இன்னைக்கு ஒரு நாள் என்ன ஃப்ரீயா விடுங்கல. இந்திரா ரொம்ப கெஞ்சிரா, ப்ராஜெக்ட நாளைக்கு முடிச்சிட்டு கிளம்பலாம். ஹே தேங்க்ஸ் யா, மை ஸ்வீட் பேபி. ஏய், அம்மா திட்டுவாங்க. ஏய் பாவண்டி, சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பா இல்லாம ஹாஸ்டல்ல தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் தானே, சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். சரியா? ஓகேன்னு சொல்லு. இப்ப என்ன உனக்கு? உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். ஆண்டி, நான் பாரு பேசுறேன். நல்லா இருக்கேன் ஆண்டி. நாங்க ப்ராஜெக்ட் பண்ண இங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தோம்ல, அந்த வர்க் இன்னும் முடியல. இன்னைக்கு நைட் இங்க தங்கிட்டு நாளைக்கு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். ஓ தேங்க்ஸ். தேங்க் யூ ஆண்டி. தேங்க் யூ so much. பை. இன்னைக்கு நைட் இங்க தங்க போறாங்க. சரிப்பா.
ரிஷ்வான் நீங்க இல்ல வெளியில போயிருக்காருன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஓகேப்பா, பாய். என்னடி இன்னும் அங்கே நிக்கிறீங்க? நீங்களும் வாங்க. கம் கம், லெட்ஸ் என்ஜாய். என்ன விஷயம் சார்? தம்பி நீங்கள் தான் அந்த கடைக்கு ஓனரா? ஆமாம் சார். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. ஆனா உன்னை மட்டும் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். யூ கம் வித் மீ நா? ஒன்னு சொல்லவா? இவளுக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான் பாரு, லூஸ். அவ இன்னும் வரலையா? இன்னும் வரல போல இருக்கு. அங்கதான் இருப்பா. உன்னாலதான் அவ கெட்டு போறா. வா. காலேஜ் ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்காங்க. சார் என்ன சார்? விட ஆமா சார். கோச்சிக்காதடா, நாளைக்கு வந்துருவேன். நாளைக்கு வந்த உடனே முதல் வேலை உன்னை வந்து பாக்குறதுதான். ஓகே? போன் பேசாதன்னு கேட்கவே மாட்டே நீ. முதல்ல உள்ள போய் Dress மாத்து. போ. ஏய் கிளம்பு. சீக்கிரம் போ.
விடுடி, சும்மா கத்தாத. கத்துறாங்க. என்ன பாக்குற? போ. சும்மா எப்ப பார்த்தாலும் போன்லயே பேசிக்கிட்டேன். ஹலோ மகேஷ், நான் பானு பேசுறேன். எப்ப பார்த்தாலும் போனும் கையுமாவே இருக்கா. அவளுக்கு ஒர்க் முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் முடிக்கணும்னா முதல்ல இந்த போனை ஒழிச்சு வைக்கணும்.